வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்க வேண்டும். நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கும் ஒரு சிம்பிளாக பாவக்காய் டெவல் தான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாங்க நான் எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். பாவக்காய் எடுத்துருக்கேன் 4 வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம். பாவக்காயை நான் சுத்தமாக கழுவி போட்டு வெட்டி எடுத்துருக்கிறேன். அதை நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். ஆக பொரிக்காமல் அரைப்பதத்துக்கு பொரிச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், நல்லா டிஷ்யூவில் நல்லா இது பண்ணி தான் எடுக்க வேணும், எண்ணெய் இல்லாமல். இப்போ நாங்கள் பொரிஞ்சிட்டுது. இந்த பாவக்காயை நாங்கள் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாவக்காய் சாப்பிட்றது நல்லது. இப்போ நாங்கள் அந்த பொரிச்சு சமைக்கிறதை விட நாங்கள் பொரிக்காமல் சமைக்கிறது தான் மிக மிக நல்லது. கடாயில் கொஞ்சம் நான் ஒலிவ் எண்ணெய் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பாவக்காய் டெவல். இதை நாங்கள் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிடலாம், நல்ல சுவையாக இருக்கும். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் லேசாக நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 வெங்காயம் பட்டி எடுத்துருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி. கூட வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் பாவக்காய்க்கு கூட வெங்காயம் போட்டு இந்த வதக்கி எடுத்தால் தான் நல்ல சுவையாக இருக்கும், விருப்பம் சாப்பிட. இப்போ நாங்கள் அதோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வதங்கி வர வேணும். பாவக்காயை விதம் விதமாக சமைக்கலாம். அதில் ஒரு விதம் தான் இந்த விதம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக செய்கிறேன். பாருங்கள், வெங்காயமெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருக்குது. அதுக்கு பிறகு நாங்கள் இதுக்கு காரத்துக்கு நான் கட்டத்தூள் சேர்க்குறேன். கட்டத்தூள், உப்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்க்குறேன். எனக்கு அளவாக காரம் சேர்த்துருக்கேன். இது 1½ டீஸ்பூன் வெட்டுத்தூள், கட்டத்தூள் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். அதோட 1 டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு பொரித்து வச்சிருக்கிற பாவக்காயையும் அதனோட சேர்ப்போம். இப்போ நாங்கள் இதோட கொஞ்சம் நான் இடித்து மாசி வச்சுருக்கிறேன், மாசி கருவாடும் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நல்ல சுவையாக இருக்கும். இந்த பாவக்காய் டெவலுக்கு இந்த மாசியும் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்கிறது நல்லா இருக்கும். மாசி, முட்டை எது வேணுமோ போட்டுக்கொள்ளலாம். மாசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பொரித்து வச்சுருக்கிற அந்த பாவக்காயும் நாங்கள் அதனோட சேர்த்துக்கொள்ளுவோம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்தால் நாங்கள் இறக்க வேண்டியதான். பாவக்காய் டெவல் செய்து முடிஞ்சுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இது 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், பழுதாகாது. பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுடைய வீடியோ பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.